அனைவருக்கும் வணக்கம். தல அவர்களுடைய வீட்ல நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துயர சம்பவத்த பத்தி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ, இப்போ பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ஒரு விஷயம் நடந்திருக்கு. அங்க அது மிகவுமே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகியிருக்குங்க. ஸோ, அப்படி என்ன விஷயம் அந்த இடத்துல நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ, நடிகர் அதாவது தமிழ் திரையுலகில முன்னணி நடிகராகவும் தல அப்படின்ற ஒரு பட்டப்பெயரோட அன்போட அழைக்கப்பட்டவர் தான் அஜித் குமார் சாரு. ஸோ, அஜித் சாருடைய வீட்ல இப்போ நடந்திருக்கக்கூடிய துயர சம்பவம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய தாயார் மோகினி அம்மாள் வந்து காலமாயிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, வயது மூப்பின் காரணமா தான் காலமாயிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம். ஸோ, இந்த சூழ்நிலையில அஜித் சாருடைய குடும்பமே மீளா துயரத்தில் வந்து சிக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ, அந்த ஒரு விஷயமே அவங்கள எல்லாத்தையும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கும் பொழுது, அந்த இடத்துல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. ஷாலினி அஜித் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மாமியாருடைய உடலை பார்த்து மயங்கி விழுந்திருக்காங்க. ஸோ, இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, அம்மாவை இழந்த துயரத்தில் இருக்கக்கூடிய அஜித் அவர்களுக்கு தங்களுடைய மனைவி மயங்கி விழுந்ததும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினது. ஸோ, எல்லாருமே வந்து மீளா துயரத்தில் இருக்காங்க. ஸோ, ஏன் வந்து ஷாலினி அவங்க மயங்கி விழுந்தாங்க அப்படின்னா, அவங்களால அந்த சோகத்தை வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய அம்மாவ கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே ஷாலினி தான் ரொம்ப ரொம்ப டேக் கேர் பண்ணியிருக்காங்க. ஸோ, அஜித் சார் வந்து தன்னுடைய ஃபேஷனுக்காக அதாவது கார் ரேஸு, பைக் ரேஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வெளி இடங்களுக்கு போனாலுமே கூட, ஷாலினி அவங்க பார்த்தீங்கன்னா, கூடவே இருந்து அவங்களுடைய மாமியார வந்து நல்லபடியா வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ, தன்னுடைய கணவர் இந்த இடத்துல இல்லை அப்படின்னாலுமே கூட, அவருடைய இடத்த வந்து பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காக, ஸோ எவ்வளோ பிஸியான ஷெட்யூலாக இருந்தாலுமே, அவங்க வந்து அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுக்கறது, சாப்பிட்டாங்களான்னு பார்க்கறது, மருந்து மாத்திரை கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன தேவை, என்ன அவசியமாக அவங்களுக்கு வேணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது, இந்த மாதிரி ரொம்ப கண்ணும் கருத்துமா, அதாவது வயதாயிட்டாலே வந்து அவங்க வந்து நமக்கு குழந்தைகள் மாறி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு குழந்தைய எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி ஷாலினி வந்து பார்த்திங்கன்னா, அஜித் சாருடைய அம்மாவுக்கு ஒரு இன்னொரு தாயாகவே வந்து மாறியிருக்காங்க. ஸோ, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். ஏன்னா அவங்களுடைய தாய் தந்தையரை பார்த்துக்கிறது அப்படின்றத தாண்டி, தன்னுடைய கணவருடைய தாய் தந்தையரை வந்து தன்னுடைய தாய் தந்தையராக நினைத்து பாதுகாத்து கொள்றவங்கலாம் இப்போ வந்து ரொம்பவே கம்மி தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ, அந்த இடத்துல ஷாலினி அவர்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டியே ஆகணும். ஷாலினி அஜித் தன்னுடைய ஒரு சிறந்த பொறுப்பை வந்து நல்லபடியாக செய்து முடித்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ, அப்படி தான் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து நல்லா சாப்பாடு குடுத்துட்டு, மாத்திரைலாம் குடுத்துட்டு, படுத்து தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் இவங்க போயிருக்காங்க. ஸோ, இவங்க எப்படி இறந்துருக்காங்கன்னா, தூக்கத்திலே தான் இறந்துருக்காங்க. ஸோ, காலையில எழுந்து பார்க்கும்பொழுது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கேட்ட உடனே அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. என்ன செய்கிறது அப்படின்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் அஜித் சார் வந்து கண்டிப்பாக அவங்க கூட இல்லை, வீட்டில் இல்லை. அவர் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவருடைய ஃபேஷனுக்காக கார் ரேஸில் வந்து கலந்துக்கணுன்றதுக்காக துபாய் வரைக்கும் போயிருந்தார். ஸோ, துபாய் போன இடத்துல தான் அவருக்கு இந்த விஷயம் வந்து கேள்விப்பட்டிருக்காங்க. ஸோ, கேள்விப்பட்டு அவரால் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ, கண்டிப்பாக மீண்டும் வந்து வீட்டுக்கு வரத்துக்கான முயற்சிகளை தான் எடுத்திருக்காரு. ஏன்னா, தன்னுடைய தாய்க்கு தான் வந்து இறுதி சடங்கு செய்யணும் அப்படின்றது அவருடைய கடமை. அதை வந்து பார்க்குறதுக்காக அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து விட்டுட்டு துபாயிலேருந்து வந்திருக்காரு. இந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, நிறைய திரையுலகத்திலேருந்து அவருக்கு ஆறுதல்கள் கொடுத்துட்ருக்காங்க. நிறைய ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா, இரங்கல்களை வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ, எது நடந்தாலுமே கூட ஷாலினி அவர்களுடைய மனம் வந்து தாங்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்க. கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயமும் கூட. தன்னுடைய மாமியாரை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துருக்காங்க. அவங்களுடைய கடமையை அவங்க சரியாக செஞ்சுருக்காங்க. ஸோ, நல்ல ஒரு பொறுப்பு, நல்ல ஒரு மருமகள் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஷாலினி நடந்திருக்காங்க. ஏன்னா, க அஜித் சார் வந்து ஃபேஷன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய விஷயங்களுக்காக தன்னுடைய சொந்த விருப்பத்துக்காக நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருந்தாலுமே கூட, ஷாலினி முழுக்க முழுக்க அந்த வீட்டோட நல்ல ஒரு குடும்ப பெண்ணா, குடும்ப மருமகளா வந்து நடந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய அம்மாவ அவங்க நல்லபடியா வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ, அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கேட்ட உடனே அவங்களால அந்த துயரத்துலேருந்து மீண்டு வரவே முடியல. இவ்வளோ நாளா நல்லா பார்த்துட்டு இருந்தவங்க, கூடயே
கூடயே இருந்தவங்க. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சவங்க. ஸோ, அதனால அவங்களோட நல்ல அட்டாச்மெண்ட் இருந்திருக்கு. மாமியாருக்கும், மருமகளுக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கு. ஸோ, அவங்க இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த ஷாலினி அவங்களால ஏத்துக்கவே முடியலங்க. அத பார்த்து அவங்களுடைய உடல பார்த்து பார்த்து அவங்க கதறி அழுதே பார்த்தீங்கன்னா, மயங்கி விழுந்திருக்காங்க. ஸோ, மயங்கி விழுந்த உடனே அவங்களுக்கும் நல்ல மெடிக்கல் செக்கப்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, அஜித் சாருக்கு இன்னொரு ஒரு துயரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, தன்னுடைய தாயை வந்து இழந்ததே அவருக்கு வந்து மிகப்பெரிய சோகமா இருக்கு. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் தன்னுடைய தந்தைய வந்து இழந்திருந்தாரு. இப்போ உடனே பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்குள்ளேயே தாயாரையும் இழந்துட்டாங்க. ஸோ, தன்னுடைய பேரண்ட்ஸை முழுக்க முழுக்க வந்து அவர் இழந்திருக்காரு. தனக்கு பில்லரா இருந்தவங்க, தன்னை வழிநடத்தினவங்க, அவங்களுக்கு நிறைய விஷயங்கள கத்துக் குடுத்துருக்காங்க. ஸோ, இப்படி எவ்வளோ விஷயங்கள செய்த அவங்க, தனக்கான அவங்க 2 பேத்தையும் இழந்திருக்கிறது அவருக்கு மிகப்பெரிய வருத்தம். இந்த சூழ்நிலையில அவருடைய மனைவியான ஷாலினி அவருக்கு கண்டிப்பா பக்கபலமா இருக்கணும். இருந்தாலுமே அவங்களும் பார்த்தீங்கன்னா, மனம் உடைஞ்சு போயிருக்காங்க. ஸோ, அவங்களும் மயக்கம் போட்டு அந்த இடத்துல விழுந்தது பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இன்னும் வந்து மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாம, அவங்க அம்மாவுடைய இறுதி சடங்க பத்தி ஒரு சில அறிக்கைகளானது வெளியாகியிருக்குங்க. அதாவது இந்த இறுதி சடங்கு எங்களுடைய வீட்ல இல்ல விழா மாரி தான் நடக்கப் போகுது. ஸோ, இதில வந்து ஊடகங்கள் துறையிலருந்து யாரும் வரக்கூடாது அப்படின்னும், ரசிகர்களோ சரி, திரையுலகத்தினரோ சரி, யாருக்குமே வந்து இதில வந்து பங்கேற்கிறதுக்கான இது இல்ல அப்படின்ற மாரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா, இது வந்து அவங்களுடைய இல்லத்தில இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் வந்து செய்ய போறாங்க. குடும்ப விஷயமா வந்து நடக்கப் போகுது அப்படின்ற மாரி தகவல்கள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சிய வந்து கொடுத்துருக்கு. ஸோ, கண்டிப்பா அவங்களுக்கான பிரைவசிய நம்ம குடுத்தாகணும். ரசிகர்களா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அரசியல் பிரமுகர்களா இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்கள சமூக வலைதளங்கள்ல வந்து பதிவிட்டுட்ருக்காங்க. இதுவுமே வந்து ஒரு பரபரப்ப தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். ஸோ, அவர் வந்து தன்னுடைய பிரைவசிக்காக இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்ற மாரியான தகவல்கள் வெளியாகி இருக்கு. கண்டிப்பா தாயாருடைய மறைவு பார்த்தீங்கன்னா, அஜித் சாரால கண்டிப்பா வந்து தாங்கிக்க முடியல. ஏன்னா, அவங்க வந்து என்னதான் வந்து ஊடகங்கள்ல வெளிவராம இருந்திருக்கலாம். ஆனா, அஜித் சாருடைய பேக் போனா இருந்தது வந்து அவங்களுடைய அம்மா தான். நெறைய விஷயங்கள அவருக்காக கத்துக் குடுத்துருக்காங்க. வாழ்க்கை வந்து எப்படி நடக்கணும் அப்படின்ற வழிநடத்தியிருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பின்புலமும் இல்லாம தான் அஜித் சார் வந்து திரையுலகத்துக்கு வந்தாரு. ஸோ, அவருடைய சொந்த முயற்சி, கடினமான உழைப்பால தல அப்படின்ற ஒரு பட்டத்தோட இந்த திரையுலகத்தையே வந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்தாரு. ஸோ, அவருக்குன்னு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பட்டாளம் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து அன்புக்கு அடிமையானவர். அவருடைய அன்புக்காக நெறைய ரசிகர்கள் வந்து இருக்காங்க. ஸோ, இந்த சூழ்நிலையில அவருடைய இந்த ஒரு கஷ்டத்த எல்லாருமே வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அவர் மட்டும் கிடையாதுங்க. திரையுலகத்தில இருக்கக்கூடியவர்களா இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், அவர்களுடைய ரசிகர்கள் சார்பாகவும் நெறைய பேர் எல்லாமே ஆழ்ந்த துயரத்தில வந்து மூழ்கியிருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே வந்து மனம் உடைஞ்சு போயிருக்காங்க. ஸோ, அவங்களுடைய ரசிகர்கள் அவங்களுடைய ரசிகர் மன்ற சார்புல நெறைய இடங்கள்ல மௌன அஞ்சலிகள் செலுத்துறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடத்தியிருக்கு. ஸோ, இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட ஷாலினி அவர்களுக்கு நடந்தது ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது. இந்த ஒரு செய்திய தான் நீங்க இந்த பதிவுல வந்து அப்டேட்டா வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ, கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான அப்டேட்ஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.